ஸ்கைப் என்பது இன்று உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான பயனர்களால பயன்படுத்தப்படும் ஒரு வீடியோ கால் மற்றும் மெசேஜிங் சேவை. ஆனால் இதன் பின்னால் உள்ள கதை, இதை உருவாக்கியவர்கள், வாங்கிய நிறுவனங்கள் மற்றும் சுவாரஸ்யமான சில ரகசியங்களை பலர் அறியாம இருக்கிறாங்க. இந்த காணொலியில நாம அதை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஸ்கைப்பை உருவாக்குனவங்களை பற்றிய முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஸ்கைப்பை உருவாக்கியவங்க நிக்லஸ் சென்ஸ்ட்ராம் மற்றும் ஜானஸ் ஃப்ரிட்ஸ் ஆகிய 2 தொழிலதிபர்கள். இவங்க இதுக்கு முன்ன காசா, அதாவது பிரபலமான ஒரு P2P ஃபைல் ஷேரிங் சேவை, இந்த திட்டத்துல பணிபுரிஞ்சவங்க. இவங்களுக்கு உதவியா எஸ்டோனியாவை சேர்ந்த அக்தி ஹென்லா, பிரிட் ஹசிசலு, ஜான் டாலின் இந்த 3 மென்பொருள் பொறியாளர்களும் பணியாற்றினாங்க. 2003 வெளியான ஸ்கைப்பின் முதல் பதிப்பு ஸ்கை பீர் டு பீர் என்கிற தொழில்நுட்பத்தை அடிப்படையா கொண்டது. இதுல பயனர்களின் கம்ப்யூட்டர்களை சிறிய சர்வர்களாக செயல்பட்டன. முதலில் ஸ்கைப்பர் என்று பெயரிடப்பட்டது. பின்னர் டொமைன் பெயர் கிடைக்காததுனால ஸ்கைப்னு சுருக்கிட்டாங்க. இரண்டாவதா ஸ்கைப்பை வாங்கிய நிறுவனங்களை பற்றி பார்ப்போம். முதலில் 2005ஆம் ஆண்டு சுமார் 2.6 பில்லியன் விலைக்கு eBay முதலில் வாங்கியது. eBay தனது ஆன்லைன் ஸ்டோரில், அதாவது eBay ஷாப்பிங்கில் வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் ஒருவருக்கொருவர் எளிதாக தொடர்பு கொள்ள இந்த சேவையை வாங்கியது. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு சுமார் 8.5 பில்லியன் விலைக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்கைப்பை வாங்கியது. மைக்ரோசாஃப்ட் தனது விண்டோஸ் லைவ் மெசஞ்சர் சேவையை மூடி ஸ்கைப்பை தனது முக்கிய தொடர்பு சேவையாக மாற்றியது. மூன்றாவதாக ஸ்கைப் பற்றிய அரிய தகவல்களையும் அதன் ரகசியங்களையும் பார்க்கலாம். நிறுத்தப்பட்ட சேவைகள். ஸ்கைப் ஃபார் பிசினஸ் இது 2011 முதல் 2021 வரை பயன்பாட்டில் இருந்தது. முன்பு லின்ஸ் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் 2021இல் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆக இது மாற்றப்பட்டது. ஸ்கைப் வைஃபை இது 2010 முதல் 2018ஆம் ஆண்டு வரை பயன்படுத்தப்பட்டது. 2010இல் ஸ்கைப் வைஃபை என்ற ஒரு சேவையை அறிமுகப்படுத்தியது. இந்த சேவையோட முக்கியமான நோக்கம் ஸ்கைப் கிரெடிட் மூலமாக உலகத்தில் உள்ள பல பப்ளிக் வைஃபை ஹாட்ஸ்பாட்களை அணுக முடியும். உதாரணத்திற்கு ஏர்போர்ட், ஹோட்டல், காபி ஷாப் போன்ற இடங்களில் இருக்கின்ற வைஃபைகளை ஸ்கைப் கிரெடிட் இருந்தால் பயன்படுத்தலாம். ஸ்கைப் அப்ளிகேஷனில் ஸ்கைப் வைஃபை ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கின்ற வைஃபை ஹாட்ஸ்பாட்களை பார்க்கலாம். அதில் நமக்கு தேவையான வைஃபை ஹாட்ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி ஸ்கைப் கிரெடிட் மூலமாக பே பண்ணி இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியும். இதற்கு தனி அக்கவுண்ட் தேவையில்லை என்பதும் ஸ்கைப் அக்கவுண்ட் மட்டுமே போதுமானது. ஆனால் இந்த ஸ்கைப் வைஃபை நிறுத்தப்பட்டதற்கு முக்கியமான காரணங்கள் அதன் தரமில்லாத சேவை. பல யூசர்கள் வைஃபை கனெக்ஷன் சரியாக இல்லை என்றும், ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது என்றும் கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள். அது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிறைய இருந்தன. பப்ளிக் வைஃபைகளை உபயோகிக்கும் போது யூசர்களின் டேட்டா திருடப்பட வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்தார்கள். இந்த பிரச்சனைகளின் காரணமாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 2018இல் ஸ்கைப் வைஃபை சேவையை நிறுத்திவிட்டது. அடுத்ததாக ஸ்கைப் லைட் குறைந்த இணைய தேவை கொண்ட பயனர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. இது ஸ்கைப்பை பற்றிய ரகசிய தகவல்களை இனி பார்க்கலாம். ஸ்கைப்பின் தலைமையகம் லக்சம்பர்கில் உள்ளது. ஆனால் இது உருவாக்கப்பட்டது எஸ்டோனியாவில். இதில் நிறைய மறைக்கப்பட்ட எமோஜிகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக நிஞ்சா, பேக், ஸ்மோக்கிங் என்று டைப் செய்தால் நாம் அது தொடர்பான எமோஜிகளை பெற முடியும். எக்கோ டெஸ்ட் இது ஸ்கைப்பின் ஒரு முக்கியமான வசதி. இது உங்களின் மைக்ரோபோன் அல்லது ஸ்பீக்கர் சரியாக வேலை செய்கிறதா என்பதை சோதிக்க உதவும். எக்கோ 123 என்ற கான்டாக்டை கால் பண்ணினால் ஒரு ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் உங்களிடம் பேசும். நீங்கள் பேசுவதை அது ரெக்கார்ட் பண்ணி திருப்பி உங்களுக்கு கேட்கும். இதனால் உங்களின் ஒலி தெளிவாக கேட்கிறதா, மைக்ரோபோன் சரியாக வேலை செய்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். வீடியோ கால், ஆடியோ கால் எதுவாக இருந்தாலும் இதை உபயோகிக்கலாம். ஸ்கைப்பை உபயோகிக்க ஆரம்பிக்கும் போது அல்லது புதியதாக மைக்ரோபோன், ஸ்பீக்கர் மாட்டும் போது இந்த எக்கோ டெஸ்ட் உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக ஹிடன் கான்டாக்ட்ஸ். நீங்கள் ஸ்கைப்பில் ஹிடன் கான்டாக்ட்ஸ் என்று தேடினால் உங்களுக்கு தெரியாமல் சேமிக்கப்பட்ட பல கான்டாக்ட்ஸ்கள் தெரியும். இது ஸ்கைப்பின் ஒரு மறைக்கப்பட்ட வசதி. சில நேரங்களில் ஸ்கைப் தானாகவே சில கான்டாக்ட்ஸ்களை சேமித்து வைக்கும். இதை நீங்கள் இந்த ஹிடன் கான்டாக்ட்ஸில் தெரிந்து கொள்ளலாம். பழைய மற்றும் புதிய ஸ்கைப். ஸ்கைப் 7
அதாவது 2014 வெளிவந்த பதிப்பு. பலருக்கு பிடித்தமான பதிப்பு ஸ்கைப் 7.0. ஆனால் இப்போது பழைய வெர்ஷன்கள் வேலை செய்வதில்லை. ஆனால் தற்போதைய புதிய ஸ்கைப் 8.0 பிளஸ் மைக்ரோசாஃப்டின் கிளவுட் சர்வர்களில் இயங்குகிறது. மேலும் ஸ்கைப்பில் Ctrl+D அழுத்தினால் உங்களின் ஸ்டேட்டஸை விரைவாக மாற்றலாம். மைக்ரோசாஃப்ட் தனது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்க்கு முன்னுரிமை கொடுத்தாலும் ஸ்கைப்பின் தனிப்பட்ட பயன்பாடுகள் இன்றும் பயன்பாட்டில் உள்ளன. ஸ்கைப் இன்றும் பலரால் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் அதன் சில சேவைகள் மாற்றப்பட்டுள்ளன. நீங்கள் இன்னும் ஸ்கைப்பை பயன்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கீழே உங்களை கருத்துக்களை தெரிவியுங்கள். மேலும் இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அறிய எங்களின் நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்களின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.